ஜென்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல பிரச்சனை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது சார். அப்போ அவங்களுக்கு போட்டியும் ஜாஸ்தியா இருக்கு மென்னுக்கு. நான் ஒண்ணு சொல்லட்டுமா, ஆணுக்கு பெண்ணுக்கு சம்பளம் ஈக்குவலா? வீட்டுல சமையல் சரியில்லைன்னா பெண்ணை மட்டுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்கல்ல, அப்ப பொருளாதாரம் சரியில்லைன்னா ஆணை மட்டுமே சொன்னா அவன். அதே மாதிரி ஆண்களுக்கு உத்தியோகம் புருஷ லட்சணமே, சம்பாரிச்சு கொட்டணும். நம்ம ஏன் இன்னுமா அவங்க சொன்ன மாதிரி உத்தியோகம் புருஷ லட்சணம்ங்கிற ஸ்டீரியோடைப்ல இருந்து நம்ம ஏன் இன்னும் வெளில வரல? இந்த மாதிரியான ஆப்லாம் யூஸ் பண்ணிட்டு மோஸ்ட்லி கடனுக்காக தான் உயிரிழக்கிறாங்க ஆண்கள். இந்த வீடியோவில் வரும் மீம்ஸ்கள் அனைத்தும் சிரிப்பதற்கு மீறியும் உங்கள் மனதை புண்படுத்தி இருந்தால் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. வெல்கம் டு நீயா நானா. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். கேமரா அங்க. வணக்கம் வணக்கம். ஒரு தரப்புல என்ன சொல்றாங்க, இந்த காலத்தான் ரொம்ப நெருக்கடியில் இருக்கிறான், பிரச்சனையில் இருக்கிறான், கஷ்டப்படுறான், அவங்க கொஞ்சம் பாவம், நாங்க அதை பாக்குறோம், டே டு டே லைஃப்ல ஃபேஸ் பண்றோம், டெய்லி ப்ராப்ளம், டிஃபரெண்ட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் ஒரு பக்கம், அப்படி பாவம்னு சொல்லக்கூடிய அளவுக்குலாம் ஒண்ணும் கிடையாது, ஆண்கள் சௌரியமா தான் இருக்காங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு தரப்பு. தீர்ப்பு எங்களுக்கு ஜாதகமா இருக்கணும். நீங்க பாக்குற வரைக்குமே எங்கெல்லாம் ஆண் பாவம் ரொம்ப நெருக்கடியில கஷ்டப்படுறான் அப்படின்னு எங்கெல்லாம் உங்களுக்கு தோணுது? சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. கரெக்ட் சார். நான் ஒரு அட்வொகேட். ஒரு ஆணும் பெண்ணும் ஒரே பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாலும் பெண்ணுக்கு நடந்தா நீ கோர்ட்டுக்கு போகலாம்னு ஒரு அவுட்லெட் இருக்கு. நான் கோர்ட்டுக்கு போறேன், கீழ் கோர்ட்டு, நடு கோர்ட்டு, மேல் கோர்ட்டு, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு, அப்டேட் கோர்ட்டு. ஆனா அதே விஷயம் ஆணுக்கு நடந்தா இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா, அஃபென்ஸே இல்லன்னு சட்டமே பாரபட்சம் பாக்குதுன்னு என்னோட கருத்து. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க சார், அழாதீங்க. ஒரு டைவர்ஸ் மாதிரியான இஷ்யூல குழந்தை யார் பாதுகாப்பால இருக்குன்னா பெரும்பாலும் ஆண்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அது மட்டும் இல்லாம பாக்குறதுக்கே விடுறது இல்ல. எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, எப்படி அம்மாவுக்கு ஒரு பிரியம் இருக்கு அது மாதிரி அப்பாவுக்கும் பிரியம் இருக்கும்ல, அந்த தனிமரமா தான் நிப்பாப்ல. கஷ்டம் தான் சார். அதனாலதான் ஆண்கள் பாவம். என்ன எல்லாம் பேசாம இருக்கீங்க? நான் சொல்றேன் சரிதானே? ஆமா ஆமா. அதாவது பிரெக்னன்ட் விமன் இப்ப நிறைய கேரிங் எதிர்பார்க்கறாங்க, அவங்களுக்கு வர மூட் ஸ்விங். பெண்ணுக்கு தானே நெருக்கடியான காலகட்டம். உடனே சொல்லிருங்க 10 மாசம் சுமந்தா பால் கொடுத்தா அப்படின்னு. பெண்ணுக்கு அது நிறைய நம்ம பேசுறோம், ஆணும் அவங்களுக்கும் நிறைய அதுல மூட் ஸ்விங் இருக்கு, ஃபைனான்சியலா அவங்க நிறைய ட்ரபிள் ஆகுறாங்க. மணி நோ மணி உசுறு மட்டும் தான் இருக்கு. ஃப்ரீக்வெண்ட் ஹாஸ்பிட்டல் விசிட் இருக்கு, நைட் எல்லாம் முடிச்சு குழந்தைங்களும் பார்க்கணும். இது மென் அன்ஸ்போக்கனா இருக்கு. தாங்க மாட்டீங்கடா, இது என்னன்னு தெரியும், தாங்க மாட்டீங்க. நவீன காலத்துல அவனுக்கு ஒர்க் பிரஷர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஒண்ணு பிசிக்கலா நிறைய ஹார்டா இருக்கிற வேலை இன்னமும் மென்னுக்கு தான் கொடுக்குறாங்க. 700 ரூபாய் சம்பளத்துக்கு எருமாடு மாதிரி வேலை செய்யறேன், உனக்கு இருக்கடி ஒரு நாளைக்கு தீபாவளி. எல்லாத்துலயுமே விமென்க்கு ஒரு கோட்டா இருக்கு. ஐடி கம்பெனி ஆனாலும் இவ்வளவு இருக்கு, இவ்வளவு பிளேஸ்மெண்ட்ஸ் ஹேவ் டு கோ டு விமென். பொம்பளை ஆம்பளைன்னு பத்தி கேஸ் வருது இல்லைங்க, அவங்க திறமையை பொறுத்து தான். அப்போ அவங்களுக்கு போட்டியும் ஜாஸ்தியா இருக்கு மென்னுக்கு. நான் ஒண்ணு சொல்லட்டுமா, ஆணுக்கு பெண்ணுக்கு சம்பளம் ஈக்குவலா? அது நீ இப்படி எங்களை மடக்கவே நான் எதிர்பார்க்கவே இல்ல. நவீன கால ஆண் எங்கே நெருக்கடியில் இருக்கிறான்? இந்த ஃபேமிலினாலும் கடன் அப்படின்னா ஆண் மேலதான் விழுது. உண்மை. சில சமயம் மட்டும்தான் பெண்கள் கடனுக்கு போறாங்க. மோஸ்ட்லி கடன் ஆண்கள் தான் சுமக்குறாங்க அந்த ஃபேமிலில. நல்ல அப்சர்வேஷன் இது. ஏன்னா பெருவாரியா கடனாளி அப்படினாலே இது ஆணாதான் இருக்கான். மொத்தத்துல உன்னால ஊரெல்லாம் கடை, பிராந்தி கடைக்காரன் பெட்டி கடைக்காரன் வரைக்கும் நீ தேடி. ஜென்ஸ் ஒரு கில்ட் குள்ள எப்பயுமே இருக்க மாதிரி இருக்கு. லேடிஸ் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்றோம், ஈக்குவலா ஷேர் பண்ணணும், அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றோம். நான் ஒரு நாளைக்கு துணி துவைச்சேன்னா நீ ஒரு நாளைக்கு துணி துவைக்கணும். சோ அவங்க ஒரு சோர்வா வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் ஈஸியா சொல்லிடுவேன், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, இன்னைக்கு என்னால சமைக்க முடியாதுன்னு. அப்படியே சமைச்சிட்டாலும் நாங்க அசந்து அழுத்து தான் போயிருவோம். அவங்க இல்ல எனக்கு டயர்டா இருக்கு, நான் குழந்தை இன்னைக்கு பார்க்க முடியாதுன்னு சொன்னா எனக்கும் தான் டயர்டா இருக்கு, நான் பாக்குறேன்ல. இப்போ வளர்த்தப்பல அதை வளர்க்கறதுக்கு நம்மள துணை கூப்பிடுறாங்க. ஒரு சண்டேனா வெளியே போலாம் வாங்க, ஒரு நாள் தானே ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுங்க. ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைச்சா கூட 7 மணிக்கு அப்படியே என்னப்பா இந்த விஷயத்த நான் என் வாழ்க்கை அனுபவத்துல இருந்து சொல்றேன். என் ஹஸ்பண்ட் ஷிப்ல ஒர்க் பண்றாங்க. 3 மந்த் ஷிப்ல இருக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. எனக்கா? உனக்கு தான். ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன், யார்ட்ட போய் சொல்லுவேன்? சின்ன சின்ன ஃபேமிலி பிரச்சனைகள், அந்த பிரஷரையுமே நான் என் ஹஸ்பண்ட் மேல தான் போடுவேன். ஐ டோன்ட் கேர். பட் ஆஃப்டர் அவரோட ஒர்க் பிளேஸ்ல நான் அவரை கூட இருந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, ஈவன் என் ஹஸ்பண்ட் மட்டும் இல்ல, அந்த கப்பல்ல இருந்த அத்தனை ஆம்பளைங்களுமே நம்ம புருஷன்காரர் நமக்காக தான் உழைக்கிறாரு, நம்ம மேலதான் உயிரே வச்சிருக்காரு அப்படின்னு நம்பணும். புயல் மலன் பார்க்காம இந்த வாமிட் தலைவலி அந்த ஸ்ட்ரகிள்ஸ்லயுமே அந்த டஃபஸ்ட் வெதர்லயுமே அவங்க ஃபேமிலிக்காக தான். ஒரு நாளைக்காவது ராத்திரி வரல நாம உயிரோட இருப்போம் நம்பிக்கை உண்டா? இல்ல, அந்த ஃபேமிலிக்கு நல்ல லைஃப் ஸ்டைல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பாக்கும்போது தொடர்ச்சியாக ரொம்ப ரிஸ்கியான கடினமான வேலைகளை செஞ்சுட்டே இருக்காங்க. விட்டு கொடுக்கறவையா உள்ள குட்டிகளா நல்லா இருக்கணும்யா. வேலைன்றது ஆண்களுக்கு கட்டாயம், பெண்களுக்கு ஆப்ஷன். எதை வச்சு அப்படி சொல்றீங்க? ஏன்னா எனக்கு விருப்பம் இருந்தா நான் வேலைக்கு போலாம், என்னால முடிஞ்சா நான் வேலைக்கு போலாம். யாரோடைய அழுத்தத்தினாலயோ இதனாலயோ என்னால முடியாதுன்னா நான் முடியாது. லைஃப்ல உழைக்காம சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்கிட்ட நிறைய ஐடியாஸ் இருக்கு. உனக்கு எதனா டிப்ஸ் வேணா சொல்லு, நான் தரேன். ஆனா ஒரு ஆண் நான் வேலைக்கு போய் தான் குடும்பம் நடக்குமா? இந்த ஒரு வார்த்தை இந்த ஆம்பளை கேட்டுட்டாருன்னா நீ ஒரு ஆம்பளையான்ற ஒரு கேள்வி முதல்ல வரும். இந்த வேலையை எனக்கு வேலையை விட்டுருமா? அப்புறம் நம்ம குடும்பம் தெருவில் நிக்கிறேக்கா போங்க. இப்போ எப்படி நம்ம பொம்பளைங்களை ஆகிற வரைக்கும் நம்ம சமய கட்டு தான் நமக்கு கதிங்கிற மாதிரி பொம்பளைக்கு டேக் அடிக்கிறோமோ, கடைசி வரைக்கும்
சோத்துக்கு துணிக்கு நம்ம கிட்டயே கையேந்தி நிக்கணும். அதே மாதிரி ஆண்களுக்கு உத்தியோகம் புருஷ லட்சணமே, சம்பாரிச்சு குட்டணும். வெரி குட்ரா. அது எப்பறம் என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீ. உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, உன்னால முடியுமோ முடியலையோ, அதெல்லாம் வந்து செகண்ட். ஆனா வேலைக்கு போகணும், சம்பாரிச்சே ஆகணும். ஏன்னா அதான் நம்ம கலாச்சாரம், நம்ம கல்ச்சர், நம்ம ஃபன். ஜென்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல பிரச்சனை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது சார். கரெக்டா சொன்னீங்க. அவன் எவ்வளவு நல்ல பையனா இருந்தாலும் எவ்வளவு சம்பாதிக்கிறதா இருந்தாலும் அவனுக்கு வந்து பொண்ணு கிடைக்க மாட்டேங்குதுன்றது ஃபர்ஸ்ட் திங். வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? நோ மேரேஜ். ஒரு ஃபங்க்ஷன் வீட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அம்மாக்கு என்ன தேவை, வைஃப்க்கு என்ன தேவை, குழந்தைங்களுக்கு என்ன தேவை, ஹி இஸ் ஹேவிங் ஒன் பட்ஜெட். இது உன் பிள்ளைகளுக்கு, இது உனக்கு. எல்லாருக்கும் பூர்த்தி பண்ணிட்டு ஈவன் இஃப் ஹி லைக் சம்திங், அவருக்கு ஏதோ பிடிச்சிருந்தாலும் அதை பண்ணிக்க முடியாது. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். ஒரு விமனால ஃபீலிங்ஸ் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கு அப்படின்னா அழுதுற முடியும். ஆனா அது மென்னால வந்து ஈஸியா புலம்பவோ அழுகவோ முடியாது. உள்ளுக்குள்ள சொல்ல முடியாத பல உண்மைகளை புதைச்சு வச்சிருக்கேன். கஷ்டப்பட்டு வீடு கட்டினாலும் கட்டுறதுமான ஆண்களா இருக்கலாம், வீடு ஃபுல்லாவே பெண்களோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. என் வீட்டு கடிகாரம் கூட என்ன கேட்டுதான் மணி அடிக்கும். இன்னமும் ஒரு ஆணால எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது, எனக்கு உங்க பொண்ணை வச்சு எனக்கு ஓட்ட தெரியாதுன்னு சொல்ல முடியும். அவ்வளோ ஈஸியா ஸ்டீரியோடைப்ஸை உடைக்க முடியல இந்த மாடர்ன் சொசைட்டில கூட. வர வருமானத்தை வச்சு அவன் வீட்டை சமாளிக்கிறது, இஎம்ஐ கட்டுறது, வண்டி இஎம்ஐ லோன் அந்த மாதிரி கட்டுறதே பெரிய விஷயமா இருக்கும். முடியல. அதுல வந்து எனக்கு பர்த்டே கிஃப்ட் பண்ணல, எனக்கு வெட்டிங் டே கிஃப்ட் பண்ணல, நான் அவங்க வற்புறுத்துறப்போ அவன் பைனான்ஸ் ப்ராப்ளமா ரொம்ப அந்த இடத்துல வந்து மன நெருக்கடியில இதாகிற மாதிரி. எதுக்கும் பயப்படாதவன் நானே வந்து திணறேன் பாருங்க, திணறேன். நவீன காலத்தினுடைய பெண்ணின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முடியாமல் ஆண் தடுமாறுகிறான். என்னை யாரும் தேட வேண்டாம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு எங்கயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலாம் போல தோணும். கிராமப்புறங்கள்ல சுய உதவி குழுக்கள்ல அது எல்லாமே பெண்களுடைய தலைமையில தான் நடந்தது. பெண்கள் தான் கடன் வாங்கினாங்க. அப்படியா? என்ன அப்படியா? வாரம் அமைச்சரே வாரம். ஆனா இந்த பெண்கள் வந்து வரப்பு வேலைக்கு போவாங்க, இந்த மாதிரியான கஷ்டமான வேலைகளை செஞ்சு அவங்க சேமிச்சு 4 காசு சம்பாதிக்கணும்னா சாவணும், சோத்துக்கு திண்டாடணும். அந்த பணத்துல கடன் எடுத்து நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு கணவர் வாங்கின கடனுக்கு பதில் சொல்ற இடத்துலயும் பெண்கள் தான் இருக்காங்க. இவங்களுக்கு இருக்கிறதா நம்ம வேலை இல்ல, இதுக்கு தான் நம்மள பெத்து போட்டாங்களா? மகளிர் சுய உதவி குழுக்கள் அதிக கடன் வாங்குறது பெண்கள். ரெண்டாவது நகை அடமான வச்சு கடன் வாங்குறதுல பெண்களுடைய பங்கு அதிகமாக இருக்கு. சரி, உன் சைட்லயே ஒரு நியாயம் இருக்கு. மூணாவது கந்து வட்டிக்கு அதிக பணம் வாங்குறாங்க. அதை விட ரொம்ப முக்கியம்னா கடன் ஆண் வாங்கின கடனுக்கு பெண் பதில் சொல்லிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கப்ப கடன் பிரச்சனையால் ஆண் தவிக்கிறான்னு எப்படி நீங்க சொல்ல முடியும்னு கேக்குறாங்க. இது பளிச்சுன்னு கேட்க வேண்டிய கேள்வி தம்பி, பயப்படாம கேளுங்க. மகளிர் சுய உதவி குழுவுல வாங்குறது கம்மியான ஒரு அமௌண்டா வாங்குவாங்க. அதே மாதிரி கந்து வட்டிக்கு வாங்குறது 1,50,000 அந்த மாதிரி தான் வாங்குவாங்க. பிரதர், 1 லட்சம்ங்கிறது எனக்கு பாக்கெட் மணி மாதிரி. ஆண்கள் கல்வி கடனுக்கும் ஹோம் லோனுக்கும் வாங்குறது 50 லட்சம் 60 லட்சம் அந்த மாதிரி வாங்கிட்டு இருக்காங்க. அப்ப அதிக கடன் தான் ஆண்களுக்கு தான் இருக்கு. எனக்கு ஒரு 25 lakhs பர்சனல் லோன் கிடைச்சா அடுத்த பஸ் புடிச்சு ஊருக்கு போயிட்டே இருப்பேன். சோ இப்போ ஒரு ஹவுசிங் லோன் அவங்க சொன்னாங்க இல்லையா, ஒரு 60 lakhs or 70 lakhs போடுறோம்னா நாங்க ரெண்டு பேருமே வர்க்கிங்கா இருப்போம். 25 lakhs என்னடா பர்சனல் இருந்து 10 ரூபாய் மாதிரி கேக்குறா. சோ ஒரு கடன் அப்படின்னு வரும்போது அவங்கள மட்டும் நாங்க அதுல சுமத்தல. சோ ஜுவல்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ண ரெடியா தான் இருக்கோம். சோ அந்த பிரஷர் எனக்கும் இருக்கு. இப்ப பாரு ஆட்டத்தை தள்ளு தள்ளு நீ. எத்தனை பெண்கள் உங்கள் கல்லூரி தோழிகளிடம் கைமாத்து வாங்கியிருக்கீங்க? சான்ஸே கிடையாது. ஆன கேளுங்க, கிட்டத்தட்ட பூரா பேர் மட்டும் இஎம்ஐ டேட் வந்துச்சு உடனே பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு கேட்டிருக்கீங்களா? இல்ல. ஆனா உங்க கணவர் கேட்டுப்பாரு. மச்சி தலைவா கொஞ்சம் அர்ஜென்ட்டா பணம் தேவைப்படுதுடா, ஒரு 85,000. பெண் பங்களிக்கலன்னு சொல்லல. இங்க விஷயம் என்னன்னா பொறுப்பு 2 பேருடைய, பிரஷர் யாருடைய, அதுதான் கேள்வி. அவ்வளவுதான். உனக்கு மட்டும் ஆலமரமா ஒரு சொம்பு தண்ணி தின்னு வச்சுக்க, பக்கா பஞ்சாயத்து தலைவரா ஆயிருவேன். பிளானிங் இருக்குன்னு சொல்றேன் சார். இப்ப எனக்கும் தெரியும் இஎம்ஐ வரும்ன்றது, பட் பிளானிங் எனக்கு இருக்கும். அவங்களுக்கு இல்லாதனால தான் அவங்க அந்த கடன்ற விஷயத்துக்கே போவாங்க. மென் சில நேரம் பிளான் இல்லாம இருக்கறனால தான் அவங்க அடுத்து யார்ட்டையாவது வாங்கணும்ன்ற தாட்டே வருது அந்த இடத்துல. நீங்க சொன்னது சரிமா, பிளான் பண்ணலாம். அமைச்சர் இந்த முறை மாட்டுவாங்க. தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும், நல்ல சம்பந்தம் வந்துருச்சு, இப்ப அவன் கல்யாணம் பண்ணணும், கடன் வாங்கலாமா கூடாது? ஏ ராசா, என் கதையை மதிச்சு நீயாவது வந்து கேட்டீங்க. சார் வாங்குவாங்க சார், கண்டிப்பா வாங்கிதான் ஆகணும். அந்த சிச்சுவேஷன் அவங்க ஃபேமிலி அவங்க மேல போட்ட பிரஷர்ல வாங்க தான் செய்யறாங்க. நீ ஊர்ட்டமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. பிரஷர் யார் போட்டா? சார் அப்ப அப்பா அது முன்னாடியே கரெக்டா செஞ்சு வைக்கல. அப்பாவும் ஆண்டான். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான் சார். இததான் இவங்க வேலிடேட் பண்ணாங்க. அப்பான்னு சொல்லிட்டு அந்த ஆண் மேல மட்டும் தான் சொல்றீங்க. அம்மாவோ வீட்ல இருக்கிறவங்க யாருமே இல்ல. பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. இவ்வளவு பேசின நீங்களே கூட அவங்க அப்பா பொறுப்பு இல்லாம நடந்துக்கிட்டா தான் சொன்னீங்க. அப்ப நெருக்கடி யாருக்கு? சொல்றா என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா. நான் பண்ற எல்லாத்தையுமே அந்த ஹஸ்பண்ட் பண்ண ரெடியா இருக்காரு ஓவரால் அப்படின்னா அவர் பண்ற விஷயத்தை நான் பண்ண ரெடியா இருக்கேன் சார். பேட்டரி சல் போட்டு சாராயமே காய்ச்சறா,
4 வெங்காயத்தையும் மிளகாய் கிளி போட்டு சாம்பார் வைக்க முடியாதா? அந்த மாதிரி தான் லைக் அவர் வந்து இப்ப ஜாப் மட்டும் தான் போயிட்டு வருவாரு, வந்தோடனே எல்லாமே ரெடியா இருக்கும். என்ன கர்மையா இது? கர்மம் இல்லைங்க, குர்மா. ரெடியா இருக்கும் அப்படின்னா அப்ப நான் எல்லாமே பண்ணி வச்சிருவேன். அதே மாதிரி அவர் ஜாப்ல இல்லாம வீட்ல இருக்க நான் ஜாப் போயிட்டு நான் பண்ற எல்லாமே பண்ணணும். இந்த பாரு, பொம்பளைங்க சமாச்சாரம் நாட்டுல ஒண்ணு கூட கிடையாது. புள்ள பேக்கிறது ஒண்ணுதான், அதுல கூட 50-50 நம்ம பார்ட்னர்ரா. எப்பவுமே சந்தேக பரவலையா இருக்கீங்க சார். எல்லாமே கரெக்டா பண்ணிட்டா அக்செப்ட் பண்ண தயார். பாத்தீங்களா, எல்லாத்தையும் கரெக்டாலாம் பண்ண மாட்டான். நாங்க பண்றோம் சார். இத சொல்லித்தாண்டா பொம்பளைங்க ரொம்ப காலமா நம்மள ஏமாத்திட்டு இருக்காளுங்க. பழைய சோத்துக்கு உப்பு போடுறதே என்னமோ இவளுக்கு கண்டுபிடிச்ச மாதிரி பேசுறாளுங்க. ஒரு டிவோர்ஸ் நடந்தது உங்க 2 பேரோட ஈகோவா இருக்கலாம், ஏதோ ஒண்ணா இருக்கலாம். ஆனா ஒரு சாதாரண ஆணை அவனுடைய சொந்த பிள்ளையை பார்க்க விடாம தடுக்கிறதுலாம் எந்த வகையில வரும்? மாப்ள, இது ரொம்ப கொடுமை. கொடுமையோ கொடுமைப்பா, கொடுமை. வீட்ல சமையல் சரியில்லை, என்ன உன் பொண்டாட்டி இப்படி சமைச்சிருக்கா? அந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம ரொம்ப தூரம் வெளியில வந்துட்டோம். சமையல் வந்து வெறும் பெண்களுக்குன்னு பேசி வேலிடேட் பண்ண நினைக்கிறதே ஆண்களுக்கான ஒரு நம்ம வெளியில வந்துட்டோம். சும்மா என்ன தேவை பேசிக்கிட்டு பண்ணி பைத்தியக்காரமா எதுக்கு வந்து சமையல வந்து மாறிடுச்சுல. வீட்ல சமையல் சரியில்லைன்னா பெண்ணை மட்டுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்கல்ல. அப்ப பொருளாதாரம் சரியில்லைன்னா ஆணை மட்டுமே சொன்னா அவன் பிரஷர்ல தானே இருப்பான். கரெக்டா கட்டுட்டா வாய் திறந்து பேச மாட்டேன். 31 to 50 இயர்ஸ்ல சூசைட் வந்து மென் தான். அதான் சார், ஆண்களுக்கு கடன் இருக்கு. நிறைய பேர் கடன்னாலையும் அத கட்ட முடியாம வட்டி மேல வட்டி ஏறி பூச்சி மருந்து குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிறான். இந்த மாதிரியான ஆப்லாம் யூஸ் பண்ணிட்டோம். என்ன காரணங்களுக்காக? மோஸ்ட்லி கடனுக்காக தான் உயிரிழக்கிறாங்க ஆண்கள். முட்டா பையில சார், அவங்க எல்லாம் அறிவியட்ட பயில சார். இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட். அப்படி இறந்துட்டு போன பிறகு ஒத்த ஆளா பிள்ளைங்களையும் வச்சுக்கிட்டு அந்த மனைவிகளாக பெண்கள் தானே அந்த கடன் அடைக்கிறாங்க. சகல இந்த கேஸ்ல இதான் முக்கியமான பாயிண்ட். பொதுவா ஒரு பையன் அப்படின்னா அவங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்றது அவங்களோட ஒர்க்கை டிபெண்ட் பண்ணி மட்டும் தான் சார் இருக்கு. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்களா? இப்போ பிஃபோர் மேரேஜ், ஆஃப்டர் மேரேஜ். பிஃபோர் மேரேஜ் வந்து வீட்ல இருந்தா தரதலையா சுத்துறான், வேலைக்கு போக மாட்டான், வீட்லயே இருக்கான். வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்ங்கிற ஐடியாவே உனக்கு கிடையாதா? கொஞ்சம் கூட இல்ல. ஆணா இருந்தா பினான்சியல் பொறுப்பு மொத்தத்தையும் அவன் சுமக்கணும்னு காலம் காலமா சொல்லி அதுல இருந்து மீண்டு வர முடியாம திணறாங்க. நமக்கு ஏதாவது செலவு பண்ணா கூட யோசிச்சு செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி நான் அவஸ்தப்பட்டது இல்ல, கடன் நினைச்சு நான் ராத்திரி தூக்கத்தை தொலைச்சது இல்ல. ஆனா எங்க அப்பா தூக்கத்தை தொலைக்கல பாத்திருக்கேன். என்னடா செய்யறது அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டம். என் அண்ணா கசின் அண்ணா பண்றதெல்லாம் நான் பாத்திருக்கேன். என் கூட வேலை செய்யறவங்க தங்கச்சி கல்யாணத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டான் ஒரு சின்ன பையன் நான் பாத்திருக்கேன். என் கூட வேலை செஞ்சவங்க பெரிய கடனை நினைச்சு எவ்வளவு எக்ஸ்ட்ரீமான நிலைமைக்கெல்லாம் போயிருக்காங்க நான் பாத்திருக்கேன். நான் பர்சனலா ஒரு பெண்ணா அதை கோ த்ரூ பண்ணல. எவ்வளவு நெருக்கடி, எத்தனை சிக்கல், எத்தனை டென்ஷன் உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு தாயா தெரியும். என் கல்யாணத்துல கூட நான் சிரிச்சிட்டு தான் நின்னே தவிர எங்க அப்பா என்ன கஷ்டப்பட்டாரு, எங்க சித்தப்பா என்ன கஷ்டப்பட்டாரு நான் யோசிக்கல. ஆனா இன்னைக்கு நான் யோசிக்கிறேன். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே. இதுக்கு இணையா இன்னொரு சிக்கல் இருக்கு. அதிகமான சொத்து ஆண்டதா இருக்கு. அததான் நீங்க பேசணும். நீ கேக்குறத பார்த்தா நீயே சில்லறையா வாங்கிட்டு நீயே ரூட்ட போட்டு கொடுப்ப போல இருக்கு. நீங்க டிபேட் பண்ணல என்ன சொல்லணும்? கடன் அதிகம் பேசுறிய, சொத்து அவங்ககிட்ட தானே இருக்குன்னு சொன்னாதானே லாஜிக். சொத்து பெருவாரி ஆண்ட தானே இருக்கு, அப்புறம் எப்படி கடன் அவன் மேல இல்லாம இருக்கும்? சண்டாளா நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? அவங்களோட கல்வி அந்த ஸ்டேஜ்ல இருந்து அவனுக்கு கடன் ஆரம்பிக்குது சார். அப்ப அவங்க கிட்ட சொத்து கிடையாது, வெறும் எஜுகேஷன் லோன்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க சார். இல்லமா, நம்ம பிராக்டிகலா பேசுவோம். இடையில குறுக்கு கேள்வி கேட்டீங்கன்னா எனக்கு சொல்ல தெரியாது, அப்புறம் நான் எந்திரிச்சு போறேன். சொல்லுவா எந்திரிச்சு போவேன். தமிழ்நாடுங்கிறது பெண்ணுக்கு சொத்து கொடுக்கணும்னு எப்பவோ சொன்ன ஸ்டேட். அந்த ஸ்டேட்லயே பெண்ணுக்கு சொத்து ரொம்ப கம்மி, ஆணுக்கு தான் சொத்து அதிகம். நான் என்ன சொல்றேன்னா, சின்ன பையலா இருக்கட்டும் பெரிய பையலா இருக்கட்டும், நியாயமா இருக்கணும். அப்ப சொத்து அவன்கிட்ட இருக்குன்னா கடன் அவன்கிட்ட தானே இருக்கும். பாயிண்ட். இதுக்கு தான் நீங்க பஞ்சாயத்துக்கு வேணுங்கிறது. பெண்கள் பேர்ல நிலம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணா டிஸ்கவுண்ட்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்து இது பண்ணும்போது இப்ப ஆட்டோமேட்டிக்கலி பெண்கள் சைடுல சொத்துகள் போக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் கண்ணு ஒன்றரை வீட்டுக்கு பின்னால 300 ஏக்கரா இருக்குதுல்ல, அதையே நீயே வச்சுக்க. ஆக்சுவலா விமன் வந்து எம்ப்ளாய்மெண்ட் கொண்டு வரணும், அவங்களை சப்போர்ட் பண்ணணும், பாலிசி மூலமா எடுக்கிற ஒரு குட் மூவ். அது ஒரு விமனா நான் வந்து ஆதரிக்கிறேன். பொம்பளைங்கன்னா உடனே வேலை கொடுத்துறானுங்க, ஆம்பளைன்னா ஒரு நாய் கூட திரும்பி பார்க்க மாட்டேங்குது. அப்ப என்ன ஆகுது, நிறைய மென் வந்து அன்எம்ப்ளாய்ட் ஆகுறாங்க. இப்போ இந்த என்ட்ரி லெவல்னா நான் என்ன சொல்றேன்னா 30க்குள்ள இருக்க மென் அன்எம்ப்ளாய்டா இருக்காங்க. அவங்க குடும்பமே தெருவுக்கு வருது. இது கடந்த 10 வருஷமா நடந்துகிட்டு வருது. ஆனா அந்த அன்எம்ப்ளாய்டா இருக்க மென்னை கல்யாணம் பண்ணிக்க எந்த ஒரு பொண்ணுமே ரெடியா இல்ல. 15-16 சம்பளம் வாங்குறவங்க கல்யாணம் பண்ணக்கூடாதா? இது எப்படின்னா விமனை வந்து எம்ப்ளாய்மெண்ட் குள்ள கொண்டு வரணும்ன்றதுக்காக எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகப்படுத்துறது இல்ல, விமனோட பார்ட்டிசிபேஷன் அதிகப்படுத்துறாங்க. பொம்பளைங்கன்னா புள்ளைய பெத்தமா, அதுக்கு பால் கொடுத்தமா, புடவை துவச்சமா, சமைச்சமா இருக்கணும். உங்களால ஆம்பளைகளுக்கே வேலை கிடைக்க மாட்டேங்குது. அதாவது இது நான் வந்து குத்தம் சொல்லணும்னு நினைக்கல. அதாவது பெண்களுக்கு வேலை கொடுக்காதீங்கன்னு நான் சொல்லல, ஆண்கள் வேலை இல்லாம இருக்கதை அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்றேன். வேலை வெட்டி இல்லாத பசங்களை பொண்ணுங்களுக்கு வேணா பிடிக்கும், ஆனா பொண்ணுங்களோட அப்பனுங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நம்ம ஏன் ஒரு ஆணா இன்னுமா அவங்க சொன்ன மாதிரி உத்தியோகம் புருஷ லட்சணம்ங்கிற ஸ்டீரியோடைப்ல இருந்து நம்ம ஏன் இன்னும் வெளில வரல? நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி, நீங்க மாட்டிக்கிட்டீங்க. ஆமா, காஸ்ட் பேசிஸ்ல ஒரு முன்னுரிமை கொடுத்தாங்கல்ல, அத குத்தம் சொன்னா நம்ம ஏத்துப்போமா? அந்த மாதிரி இருக்கு. ஏற்கனவே கொடுத்த உரிமைக்கு தான் ஆம்பளைங்க எல்லாம் மண்டை பிச்சிட்டு அலையறானுங்க. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன உரிமை வேணும்? இன்னைக்கு இருக்க நெருக்கடியில அவனுக்கு வேலை கிடைக்கல, ஏதோ 20,000 ரூபாய் சம்பளம், அவனுக்கு பொண்ணு கொடுப்போம், இங்க கொடுக்குறீங்களான்னு கேக்குறாங்க. எதையாவது பேசிட்டுக்காதீங்க, காலையிலே வெறியாயிரும். வேற ஏதாவது சொல்லுங்க. நீங்க இப்போ நீங்க என்ன யாரை தேடுறீங்க? பவர்ஃபுல்லான ஒரு ஆணை தான் தேடுறீங்க. காம்படிஷன்
எக்ஸ்பெக்டேஷன் ஹெவியா இருக்கு சார். அதுக்கேத்த மாதிரி நீங்க தான் இது பண்ணணும். ஒரு மனுஷன் குளூர்ல இவன் பேச்ச கேட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. எந்திரிச்சு வீட்டுக்கு போங்கயா. பிரச்சனை இருக்குண்டா. அதுதானே சார் சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட். அதுதானே சார். பையன் ஜாப் போனாதான் வந்து அவனுக்கு கல்யாணம். அந்த சிஸ்டம் ஆக்சுவலி அது ராங். அப்பலாம் கிடையாது. அந்த ஸ்டீரியோடைப்பை ஏன் உடைக்க மாட்டேங்கிறீங்க? 20,000 ரூபாய் சம்பளம் இருக்கக்கூடிய ஒரு ஆணை ஏத்துப்பீங்களான்னு அவங்க கேக்குறாங்க. 10 lakhs per month. 10 lakhs per month. நீங்க ரெண்டையும் பிரிக்க வேண்டியதில்லை. ஆண் முன்னேற்றம் பெண் முன்னேற்றம்ல பிரிக்க வேண்டிய சமூக முன்னேற்றம். இட்ஸ் a period of yours. இது உங்களின் காலம். நன்றி மக்களே. இந்த வீடியோ ஓரளவுக்கு எந்துக்கு வந்துருச்சு. எம்மகிட்ட முடிச்சுப்பா. நான் என்ன சொல்றேன்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா தாங்க டிஸ்லைக் பண்ணுங்க. அந்த சப்ஸ்கிரைப் அடுத்து ஒரு அமேசிங் அரணியான கண்டன்ல மீட் பண்ணலாம். பை பாய். தேங்க்ஸ் லாட். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி, வணக்கம்.